ஒரு கணத்தின் உண்மையான நேர்மை உங்கள் வாழ்க்கையின் முழு பயணத்தையும் மாற்றி எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஏழை பெண்ணின் கண்களில் உள்ள அப்பாவித்தனம் ஒரு கோடீஸ்வரியின் மனதில் தன் மருமகளாக அவளை அமர்த்தினால் என்ன நடக்கும்? செல்வத்திற்கும் வறுமைக்கும் இடையே மைல் கணக்கில் நீண்ட சுவர்கள் இருக்க ஒரு தொலைந்து போன மாலை இந்த இரு இதயங்களை ஒன்றிணைக்க முடியுமா? இது பார்வதியின் கதை. ஒரு சாதாரண ஹைப்பர் மார்க்கெட்டில் மிக குறைந்த ஊதியத்திற்காக ஒவ்வொரு நாளும் போராடும் ஒரு விற்பனை பெண்ணின் கதை. இது தேவகி அம்மாவின் கதை, ஒரு கோடீஸ்வரி பெண்மணி. அவர்கள் தொலைத்த மாலை வெறும் நகையல்ல, அவர்களின் கணவரின் கடைசி நினைவாகவும் இருந்தது. பார்வதிக்கு அந்த மாலை கிடைத்தபோது அவள் முன்னால் அவளுடைய நோயுற்ற தாயின் மருத்துவச் செலவுகளும் தங்கையின் கல்வியும் என்ற பெரிய பொறுப்பு இருந்தது. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்தது நேர்மையின் அந்த சிறிய பாதையாகும். அந்த ஏழை பெண்ணின் கண்களில் செல்வத்தின் பிரகாசத்தை விட மேலாக நேர்மையின் பிரகாசத்தை கண்டபோது தேவகி அம்மா அவளுக்கு பரிசாக அளித்தது பணமோ வேலையோ இல்லை, மாறாக தனது ஒரே மகனின் மனைவியாகவும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பேரரசின் வாரிசாகவும் இருக்கும் வாய்ப்பாகும். இது ஒரு அற்புதமான நன்மையின் மற்றும் அதன் நம்ப முடியாத பலனின் கதை. நோக்கத்தின் தூய்மை இருந்தால் பாக்கியத்தின் மூடிய கதவுகளை திறக்க அதிக நேரம் தேவையில்லை என்பதை இந்த கதை நிரூபிக்கிறது. வரலாற்று பாரம்பரியமும் நவீனத்துவமும் ஒரு சேர இணையும் நகரம் கொச்சி. இந்த நகரத்தின் பரபரப்பான மத்தியதர வர்க்க குடியிருப்பான வைட்டிலாவில் உள்ள ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட் கிராண்ட் மார்ட் எப்போதும் மக்களை ஈர்த்தது. இந்த சூப்பர் மார்க்கெட்டின் உயரமான அலமாரிகளில் அடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்களுக்கு மத்தியில் மற்றொரு உலகம் இருந்தது. இங்கு வேலை செய்யும் 100 கணக்கான ஊழியர்களின் உலகம். அவர்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் வெறும் வேலையிடமல்ல, மாறாக அவர்களின் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லும் ஒரு இயந்திரமாக இருந்தது. இந்த இயந்திரத்தின் சிறிய ஆனால் மிகவும் கடின உழைப்பாளியான ஒரு பகுதியாக இருந்தவள் 23 வயதான பார்வதி. ஹைப்பர் மார்க்கெட்டின் மளிகை பிரிவில் ஒரு விற்பனை பெண்ணாக இருந்தவள். கருமையான ஆனால் அழகான நிறம், பெரிய ஆழமான நேர்மையான கண்கள், வாழ்க்கையின் புயல்களை மிக அழகாக மறைத்து வைக்கும் அமைதியான புன்னகை அவள் முகத்தில் இருந்தது. அவள் இங்கு வேலை செய்யத் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. 12 மணி நேரம் தொடர்ந்து நிற்க வேண்டிய வேலை மிகவும் கடினமானது. ஆனால் அவள் முகத்தில் ஒருபோதும் துக்கத்தை கண்டதில்லை. பார்வதியின் உலகம் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் தொடங்கி அருகில் உள்ள ஒரு குடிசை பகுதியில் இருக்கும் குறுகிய இருண்ட பாதையில் உள்ள 2 அறைகள் கொண்ட வாடகை வீட்டில் முடிந்தது. அந்த வீட்டில் அவளுடன் அவளுடைய நோயுற்ற தாய் லட்சுமி அம்மாவும் 12ஆம் வகுப்பில் படிக்கும் பொறியாளராக வேண்டும் என்று கனவு காணும் தங்கை மாயாவும் இருந்தனர். நேர்மையான அரசு ஊழியராக இருந்த அவளுடைய தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் இறந்து போனார். அவரது மறைவுக்கு பிறகு வீட்டின் முழு பொறுப்பும் பார்வதியின் தோள்களில் விழுந்தது. தந்தையின் மருத்துவத்திற்காக வீட்டின் முழு சேமிப்பும் தீர்ந்து போனது. இப்போது பார்வதியின் மாதம் 10,000 ரூபாய் ஊதியமே இந்த குடும்பத்தின் ஒரே ஆதரவாக இருந்தது. இந்த காலத்தில் விலைவாசி உயர்வில் இந்த சிறிய தொகையில் வீட்டு வாடகைதாயின் நீரிழிவு மற்றும் இதய நோய்க்கான மருந்துகள், மாயாவின் கல்விச் செலவு ஆகியவை நடந்து போவது ஒரு அதிசயமாக இருந்தது. பல நேரங்களில் தாய்க்கும் தங்கைக்கும் உணவு கிடைக்க வேண்டி பார்வதி ஒரு வேளை உணவு மட்டுமே உண்பாள். இருப்பினும் அவள் ஒருபோதும் தன் விதியை பழித்ததில்லை. அவளுடைய தந்தை ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அவளிடம் சொல்லியிருந்தார்: மகளே, எவ்வளவு மோசமான நிலையாக இருந்தாலும் நேர்மையை கைவிடக்கூடாது. நம்முடைய உண்மையான செல்வம் நம்முடைய குணமாகும். தந்தையின் இந்த அறிவுரையை பார்வதி தன் வாழ்க்கையின் மந்திரமாக மாற்றியிருந்தாள். மறுபுறம் அதே நகரத்தின் மிகவும் பிரம்மாண்டமான பகுதியான மரைன் டிரைவில் உள்ள ஓபராய் மேன்ஷன் ஒரு அரண்மனை போல இருந்தது. 60 வயதான தேவகி அம்மாவின் வீடு இது. ஓபராய் குழுமத்தின் உரிமையாளராக இருந்தவர் தேவகி அம்மா. அவர்களின் கணவர் மறைந்த திரு ராஜன் ஓபராய் இந்த பேரரசை ஒன்றுமில்லாமையிலிருந்து கட்டியெழுப்பியவர். அவரது மறைவுக்குப் பிறகு தேவகி அம்மாவே இந்த வணிகத்தை அழகாக நிர்வகித்து வந்தார். அவர்களுக்கு செல்வம் இருந்தது, புகழ் இருந்தது, பதவி இருந்தது. ஆனால் மன அமைதி இல்லை. கணவரின் மறைவுக்குப் பிறகு அவர்கள் மிகவும் தனிமையாக உணர்ந்தார்கள். அவர்களின் ஒரே மகன் அர்ஜுன் 25 வயதான அழகான கல்வியறிவு பெற்ற இளைஞன். ஆனால் தேவகி அம்மாவுக்கு எப்போதும் அவனை பற்றிய ஒரு பயம் இருந்தது. அர்ஜுன் நல்ல மனதுடையவனானால் உலக விவகாரங்களைப் பற்றி அவ்வளவு அறிவு இல்லாதவன். அவன் தன் செல்வந்த நண்பர்களின் மற்றும் விலையுயர்ந்த கார்களின் உலகில் இருந்தான். அவனுடைய பணத்தைக் கண்டு ஒரு மோசமான பெண் அவனை தன் வலையில் வீழ்த்தி விடுவாளோ என்று தேவகி அம்மா பயந்தார். தன் மகனுக்கு அழகான கல்வியறிவு பெற்ற ஒரு மருமகளைத்தான் அவர்கள் விரும்பினர். அதற்கு மேலாக அவளுக்கு நல்ல குணமும் நேர்மையும் வேண்டும். தன் மகனை மட்டுமல்ல, தன் குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்ணை. ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது வைக்கோல் குவியலில் ஊசியை தேடுவது போல இருந்தது.
தேவகி அம்மாவின் வாழ்க்கையில் அவர்களின் கணவரின் ஒரே நினைவு மட்டுமே இருந்தது. அது அவர்களுக்கு மிகவும் பிரியமானது. அது மிகவும் விலையுயர்ந்த வைரமும் மரகதமும் பதிக்கப்பட்ட ஒரு மாலையாக இருந்தது. ராஜன் ஓபராய் அவர்களின் 25வது திருமண ஆண்டு விழாவில் பரிசாக அளித்தது. இது வெறும் நகையல்ல, இது அவர்களின் காதலின் ஒன்றாக வாழ்ந்த வாழ்க்கையின் சின்னமாக இருந்தது. அவர்கள் அதை எப்போதும் இதயத்தோடு சேர்த்து வைப்பார்கள். பின்னர் ஒரு நாள் விதி இந்த இரு வேறுபட்ட உலகங்களையும், பார்வதியின் வறுமையையும் தேவகி அம்மாவின் செல்வத்தையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வந்தது. அன்று தேவகி அம்மாவின் வீட்டில் ஒரு பெரிய பூஜை நடந்தது. பூஜைக்கு மிகவும் அரிய சில பழங்களும் உலர் பழங்களும் தேவைப்பட்டன. இவை நகரத்தில் உள்ள சாதாரண கடைகளில் கிடைக்காதவை. அவர்களின் சமையல்காரர் கூறினார், இவை கிராண்ட்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டுமே கிடைக்கும். அப்போது தேவகி அம்மா நினைத்தார், வேறு ஒருவரை ஏன் அனுப்ப வேண்டும்? நானே சென்று பார்க்கிறேன். சாதாரண கடைகளுக்கு சென்று ஆண்டுகள் ஆகிவிட்டன. பின்னர் அவர்களின் விலையுயர்ந்த பென்ட்லி கார் அந்த சாதாரண ஹைப்பர் மார்க்கெட்டின் வெளியே வந்து நின்றது. அவர்களுடன் 2 மெய்க்காப்பாளர்களும் இருந்தனர். தேவகி அம்மா தனது விலையுயர்ந்த பட்டு சேலையும் அந்த மாலையும் அணிந்து சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த அனைவரின் கவனமும் அவர்கள் மீது திரும்பியது. மேலாளர் ஓடி வந்து அவர்களுக்கு உதவத் தொடங்கினார். ஆனால் தேவகி அம்மாவின் கண்கள் வேறு ஒருவரை தேடின. நடக்க சிரமப்படும் ஒரு முதிய பெண்ணுக்கு மிகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் பொருட்களை எடுக்க உதவி செய்யும் ஒரு விற்பனை பெண்ணை அவர்கள் பார்த்தார்கள். அந்த முதிய பெண் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த பெண் எந்த சலிப்பும் இல்லாமல் புன்னகையுடன் பதிலளித்தார். அது பார்வதியாக இருந்தது. பார்வதியின் இந்த பணிவிலும் சேவையிலும் தேவகி அம்மா மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர்கள் மேலாளரிடம் கூறினார், எனக்கு பொருட்கள் வாங்க இந்த பெண்ணே உதவினால் போதும். பார்வதியை அழைத்தபோது அவள் பயந்து போனாள். ஆனால் தேவகி அம்மா அவளிடம் இவ்வளவு அன்பாக பேசியபோது அவளுடைய பயம் மறைந்தது. அடுத்த 1 மணி நேரமும் பார்வதி தேவகி அம்மாவுக்கு பொருட்கள் எடுக்க உதவினாள். கடைப்பிடித்து முடித்து தேவகி அம்மா பில்லிங் கவுண்டரை நோக்கி நடந்தபோது சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு VIP வந்ததால் ஒரு கூட்டம் உருவானது. ஊடகங்களும் மக்களும் உள்ளே ஓடி வரத் தொடங்கினர். இந்த கூட்டத்தில் தேவகி அம்மாவின் சமநிலை தவறியது. அந்த கூட்டத்திற்கு இடையில் அவர்களின் மாலையின் கொக்கி திறந்த அருகிலிருந்த அரிசி மூட்டையின் பின்னால் விழுந்தது. அவர்கள் அதை உணரவில்லை. பில் செலுத்திய பிறகு தேவகி அம்மா காரில் ஏறி வீட்டிற்கு சென்றார். சில மணி நேரங்களுக்கு பிறகு பார்வதி தன் பகுதியை சுத்தம் செய்யும் போது அரிசி மூட்டைகளை எடுத்து மாற்றிய போது ஒரு பளபளப்பான பொருள் அவள் கண்ணில் பட்டது. அவள் குனிந்து அதை எடுத்தாள். அந்த பொருள் அவள் கையில் வந்தவுடன் அவள் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தாள். அது அந்த மாலையாக இருந்தது. அதன் பிரகாசத்தால் அவள் கண்களுக்கு மின்னல் தோன்றியது. தன் வாழ்க்கையில் இவ்வளவு விலையுயர்ந்த ஒரு நகையை அவள் பார்த்ததில்லை. ஒரு கணம் அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. யாரும் பார்க்கவில்லை. பின்னர் அவள் மனதில் ஒரு எண்ணப்புயல் உருவானது. இந்த மாலையை விற்றால் அவளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நினைத்தாள். ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்ட தாயின் அறுவை சிகிச்சையை நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவமனையில் செய்ய முடியும். மாயாவுக்கு நகரத்தின் சிறந்த பொறியியல் கல்லூரியில் சேர்க்கை கிடைக்கும். இந்த வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு சிறிய வீடு வாங்க முடியும். பின்னர் யாரிடமும் கை நீட்ட வேண்டியதில்லை. ஒரு கருப்பு பாம்பு அவள் மனசாட்சியை கடிக்கத் தொடங்கியது. அவள் கண்களுக்கு முன்னால் மகிழ்ச்சியான எதிர்காலத்தின் கனவு இருந்தது. பயந்தவளாக அவள் வேகமாக அந்த மாலையை தன் பையில் வைத்தாள். அவள் உடல் வியர்க்கத் தொடங்கியது. அவள் இன்றே இந்த வேலையை விட்டுவிட்டு செல்ல முடிவு செய்தாள். சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து வெளியே செல்லத் தொடங்கிய போது திடீரென அவள் தந்தையின் பலவீனமான ஆனால் உறுதியான முகம் நினைவுக்கு வந்தது. மகளே, நம்முடைய மிகப்பெரிய செல்வம் நம்முடைய நேர்மையாகும். இந்த வார்த்தைகள் ஒரு சுத்தியல் போல அவள் காதுகளில் ஒலித்தன. அவள் அங்கேயே நின்றாள். அவள் கால்கள் மண்ணில் புதைந்து போனது போல உணர்ந்தாள். அவள் உள்ளே ஒரு பெரிய யுத்தம் தொடங்கியது. ஒருபுறம் அவளுடைய வறுமை, அவளுடைய உதவியற்ற தன்மை, அவளுடைய தேவைகள். மறுபுறம் அவள் தந்தை அளித்த குணம், அவள் மனசாட்சி, அவள் நேர்மை. என்னால் இதை செய்ய முடியாது. இது ஒரு பாவம், இது திருட்டு. இந்த பணத்தால் நான் என் தாயின் சிகிச்சை செய்தாலும் என் தாயின் கண்களை பார்த்து அம்மா எப்போதும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அவள் தலை சுற்றத் தொடங்கியது. அவள் அங்கே ஒரு மூலையில் தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். கடவுளே, இது என்ன பரீட்சை? சிறிது நேரம் அவள் இந்த நிலையில் இருந்தாள். இறுதியாக அவள் மனசாட்சி வெற்றி பெற்றது. இல்லை, இந்த மாலை என்னுடையது இல்லை. இது வேறு ஒருவரின் சொத்து. நான் இதை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவள் முடிவு செய்தால் இந்த மாலையை ஹைப்பர் மார்க்கெட்டின் மேலாளரான பிரபாகரன் சாரிடம் நேரடியாக கொடுப்பேன். மறுபுறம் ஓபராய் மேன்ஷனில் தனது மாலை காணவில்லை என்று அறிந்தபோது தேவகி அம்மாவின் காலடியில் உள்ள மண் நழுவியது போல உணர்ந்தார். அது வெறும் தங்கமோ வைரமோ இல்லை.
அது அவர்களின் கணவரின் கடைசி நினைவாக இருந்தது. அவர்கள் உடனடியாக சூப்பர் மார்க்கெட்டிற்கு அழைத்து விசாரித்தனர். பிரபாகரன் சாருக்கு விவரம் தெரிந்தவுடன் அவரும் பதறினார். அவர் உடனடியாக எல்லா ஊழியர்களையும் அழைத்து விசாரணையை தொடங்கினார். விசாரணையின் முதல் அம்பு பார்வதியை நோக்கி சென்றது. காரணம், கடைசியாக தேவகி அம்மாவுடன் இருந்தவள் அவளாக இருந்தாள். பிரபாகரன் சார் பார்வதியை தனது அறைக்கு அழைத்தார். மாலை எங்கே? பிரபாகரன் சார் அவளிடம் கோபமாக கேட்டார். உன்னால் திருடப்பட்டது என்று எனக்கு தெரியும். உண்மையைச் சொன்னால் உன்னை காவல்துறையிடம் ஒப்படைக்க மாட்டேன். சார், நான் திருடவில்லை, நடுங்கும் குரலில் பார்வதி கூறினாள். மாலை எனக்கு கிடைத்தது, நான் அதை திருப்பிக் கொடுக்க வந்தேன். அவள் தன் பையிலிருந்து மாலையை எடுத்து மேசையில் வைத்தாள். பிரபாகரன் சார் மாலையை பார்த்தவுடன் அவரது கண்களில் ஒரு பேராசை பிரகாசித்தது. அவர் நினைத்தார், இந்த மாலையை நானே வைத்துக்கொண்டால் இந்த பெண்ணின் மீது குற்றம் சுமத்தலாம். சரி, மாலை உனக்கு கிடைத்தது என்று நம்புகிறேன். ஆனால் நீ ஏன் இதை உன் பையில் வைத்தாய்? நீ இதை எடுத்து ஓட முயற்சித்தாய் இல்லையா? இல்லை சார், அப்படியில்லை. பேசாதே. பிரபாகரன் சார் கோபமாக கத்தினார். உன் ஒரு வார்த்தையை கூட நான் கேட்க மாட்டேன். அப்போது அறையின் கதவு திறந்து தேவகி அம்மாவும் அவர்களின் மகன் அர்ஜுனும் உள்ளே வந்தனர். இங்கு என்ன நடக்கிறது? தேவகி அம்மா தன் உறுதியான குரலில் கேட்டார். பிரபாகரன் சார் வேகமாக கூறினார், மேடம், நாங்கள் திருடனை பிடித்துவிட்டோம். இவள்தான் அந்த பெண் பார்வதி. இவளே உங்கள் மாலையை திருடினாள். தேவகி அம்மா பயந்த முகத்துடனானால் நேர்மையான பார்வதியின் முகத்தை பார்த்து பின்னர் பிரபாகரன் சாரின் முகத்தை பார்த்தார். அவர்கள் பார்வதியிடம் கேட்டார், இது உண்மையா மகளே? இல்லை மேடம். பார்வதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இந்த மாலை எனக்கு அரிசி மூட்டையின் பின்னால் கிடைத்தது. நான் இதை திருப்பிக் கொடுக்க வந்தேன். தேவகி அம்மா அனுபவம் வாய்ந்த பெண்மணி. அவர்களால் பார்வதியின் கண்களில் உண்மையை வாசிக்க முடிந்தது. அவர்கள் பிரபாகரன் சாரிடம் கூறினார், உங்கள் சூப்பர் மார்க்கெட்டின் கடந்த 3 மணி நேரத்தின் எல்லா மூலைகளிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளை எனக்கு பார்க்க வேண்டும். உடனடியாக காட்சிகள் கொண்டு வரப்பட்டன. அதில் கூட்டத்திற்கு இடையில் மாலை கீழே விழுவதும் பின்னர் பார்வதி வந்து மாலையை எடுப்பதும் தெளிவாக இருந்தது. காட்சிகளில் பார்வதியின் பதற்றமழுகை, அவளுடைய உள்ளார்ந்த போராட்டம் ஆகியவை தெளிவாக பதிவாகியிருந்தன. காட்சிகளை பார்த்த பிறகு அறையில் ஒரு மௌனம் தேங்கி நின்றது. பிரபாகரன் சாரின் முகம் வெளுத்துப் போயிருந்தது. தேவகி அம்மா தனது நாற்காலியிலிருந்து எழுந்தார். அவர்கள் மெதுவாக பார்வதியின் அருகில் வந்து அவளது தலையில் கை வைத்தார். அவர்களின் கண்களில் கோபம் இல்லை, மாறாக மரியாதையும் அன்பும் இருந்தது. என்னை மன்னிக்கவும் மகளே, நாங்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டோம். பின்னர் அவர்கள் பிரபாகரன் சாரை நோக்கி திரும்பினார். உங்களிடம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை சிறையில் உள்ளது. உங்களை போன்றவர்களே மனிதநேயத்திற்கு கெட்ட பெயரை உருவாக்குகிறார்கள். பிரபாகரன் சாரை உடனடியாக வேலையிலிருந்து நீக்கி பொய்யான குற்றச்சாட்டு உயர்த்தியதற்காக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. இப்போது தேவகி அம்மா பார்வதியை தனது அருகில் அழைத்தார். நேர்மைக்கு நான் உனக்கு என்ன பரிசு தர வேண்டும்? நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். பார்வதி கைகூப்பினாள். வேண்டாம் மேடம், எனக்கு எதுவும் வேண்டாம். உங்கள் சொத்து உங்களிடம் திரும்பி வந்தது. அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. தேவகியம்மா சிரித்தார். உன்னுடைய இந்த குணமே உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது பார்வதி. ஆனால் என் மகிழ்ச்சிக்காக உனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் பார்வதியிடம் அவளுடைய குடும்பம் பிரச்சனைகள், தங்கையின் கனவுகள் பற்றி கேட்டார். பார்வதியின் முழு கதையையும் அறிந்தபோது அவர்களின் இதயம் நிறைந்தது. அவர்கள் அந்த நேரம் வரை எதுவும் பேசாமல் இருந்த அர்ஜுனை பார்த்தார். அவனும் பார்வதியின் நேர்மையிலும் தன்மானத்திலும் மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தான். அப்போது தேவகி அம்மா அங்கிருந்த அனைவரையும் திடுக்கிட வைத்த ஒரு முடிவு எடுத்தார். அவர்கள் அர்ஜுனின் கையை பிடித்து பார்வதியின் முன்னால் நிறுத்தினார். மகளே, பார்வதி உனக்கு பரிசாக பணமோ வேலையோ கொடுக்க விரும்பவில்லை. நான் எனது மிகவும் விலையுயர்ந்த இந்த மகனின் கையை உன்னிடம் கேட்கிறேன். நீ என் இந்த அப்பாவி மகனின் வாழ்க்கை துணையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் மருமகளாக வேண்டும். இந்த வீட்டின் மற்றும் இந்த பேரரசின் உரிமையாளராக வேண்டும். இதை கேட்டவுடன் பார்வதியும் அர்ஜுனும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியடைந்தனர். மேடம், இது என்ன சொல்கிறீர்கள்? நடுங்கும் குரலில் பார்வதி கூறினாள். நான் ஒரு ஏழை பெண். உங்கள் மகனுக்கு. தேவகி அம்மா அவளுடைய கைகளை தன் கையில் எடுத்தார். மகளே, வறுமையும் செல்வமும் ஆடைகளையோ வீடுகளையோ சார்ந்தவை இல்லை, குணத்தையும் பண்பையும் சார்ந்தவை. குணத்தில் உன்னைப் போல செல்வந்த ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை. என் மகனுக்கு ஒரு இளவரசியை அல்ல, உன்னைப் போல நல்ல மனதுடைய நேர்மையான ஒரு வாழ்க்கை துணையைத்தான் வேண்டியிருந்தது. அர்ஜுன் தன் அம்மாவின் இந்த முடிவில் ஆச்சரியப்பட்டாலும் மகிழ்ந்தான். அவன் தன் வாழ்க்கையில் நிறைய நவீன செல்வந்த பெண்களை பார்த்திருந்தான்.
ஆனால் பார்வதியைப் போல ஒரு அப்பாவித்தனத்தையும் ஆன்மாவின் அழகையும் இதுவரை பார்த்ததில்லை. அவன் பார்வதியை பார்த்து கூறினான், என் அம்மா சொன்னது சரி பார்வதி. நீ சம்மதித்தால் நான் இந்த உலகில் மிகவும் பாக்கியசாலியான மனிதனாக மாறுவேன். பார்வதிக்கு பேச வார்த்தைகள் இல்லை. மகிழ்ச்சியும் நம்ப முடியாத உணர்வும் அவள் கண்களிலிருந்து கண்ணீராக வழிந்தன. அன்று அந்த சூப்பர் மார்க்கெட்டின் சிறிய அறையில் இரு இதயங்கள், இரு குடும்பங்கள், இரு உலகங்கள் ஒன்றிணைந்தன. யாரும் எதிர்பார்க்காத ஒரு இணைப்பாக இருந்தது அது. அடுத்த வாரமே பார்வதியும் அர்ஜுனும் மிகவும் ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டனர். பார்வதி மணமகளாக ஓபராய் மேன்ஷனுக்கு நுழைந்தபோது அவள் ஒரு கனவு உலகில் இருந்தாள். தேவகி அம்மா அவளை மருமகளாக இல்லாமல் சொந்த மகளாகவே கண்டார். அவர்கள் பார்வதியின் தாய் லட்சுமி அம்மாவின் சிகிச்சையை நகரத்தின் மிகச் சிறந்த மருத்துவமனையில் செய்தனர். மாயாவின் பொறியியல் கல்விச் செலவை முழுமையாக ஏற்றனர். பார்வதி தனது விவேகத்தாலும் அன்பாலும் அந்த வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றினாள். அவள் அர்ஜுனை ஒரு நல்ல பொறுப்பான மனிதனாக மாற்றினாள். தேவகி அம்மாவின் தனிமையை அவள் அன்பால் நிரப்பினாள். பின்னர் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் அர்ஜுனுடன் சேர்ந்து ஓபராய் குழுமத்தை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் சென்றபோது தேவகி அம்மாவின் முடிவு சரியாக இருந்தது என்பதை அவள் நிரூபித்தாள். இந்த கதை நமக்கு கற்பிப்பது நேர்மையே உலகில் மிகப்பெரிய செல்வம் என்பதாகும். நீங்கள் நேர்மையாக ஒருவரின் சொத்தை திருப்பிக் கொடுக்கும்போது நீங்கள் தகுதியானவற்றையெல்லாம் பெறுவீர்கள், அதற்கு மேலாகவும். நண்பர்களே, பார்வதியின் இந்த நேர்மையும் தேவகி அம்மாவின் இந்த எதிர்பாராத முடிவும் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த கதையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கருத்துகளில் தெரிவிக்கவும். இந்த நேர்மையின் செய்தி அனைவரையும் சென்றடைய இந்த கதையை பகிரவும். இதுபோன்ற இதயத்தை தொடும் உற்சாகமூட்டும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். மிக்க நன்றி.